يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء. Respected principal and my dear professors and my dear fellow sisters, thank you for your honorable words about me, ma'am. But I don't know I am deserving this or not, but I am very happy for your words. How are you all? ஒரே வருத்தம் உங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியல என்னால. வெரி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுவோன்ற ஒரு இதோடு தான் வந்தேன். உங்களுக்கு முகம் பார்க்க முடியல, பட் ட்ரெடிஷ்னலாக அதை இது பண்ண முடியாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹவ் யூ ஆர் கோயிங்? ஹவ் யுவர் டைம் இஸ் கோயிங்? சூப்பர் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சொல்லுங்க. டைம் எப்படி போகுது, எப்படி இருக்கான்றதுக்கு ஃபைன் சொல்றீங்களா? டைம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு உங்க ஸ்கிரிப்ட் பார்த்தேன் நானு, நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க என்ன? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேம், இருக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. பட் உங்களோட ஸ்கிரிப்ட் இன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதும் நான் சொல்ல வந்ததும் இன்னைக்கு ரிசம்பிள்ஸா இருந்தது. இதுல என்ன ரிசம்பிளா இருந்ததுன்னா, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு விஷயம் இருந்தது. நீங்களாவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, அடுத்தவங்களாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹவு யூ ஆர் யூசிங் த டிஜிட்டல் அல்காரிதம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஐ திங்க் ஸோ. டிஜிட்டல் அல்காரிதம்ஸ் மேபி யூ கேன் யூஸ் இன் எனி வேஸ், but it cannot be distract you anymore in a wrong way. That is your script, I think so. So I am very very happy to see you all again. Thank you. நல்லா படிங்க. ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், இது உங்களோட ஃபாலோவர் சிஸ்டர்ஸா இல்ல நான் ஃபாலோவரான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் யூ நோ த ஸ்பீச்சர்ல சுல்தானா பிரவீனா is a great speacher. I like her very much because her word is having in my note, in my diary. I also write it in my daughter's diary. பொம்பளை பிள்ளைங்க நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைய நீங்க டிசைட் பண்ணலாம். If you failure in your studies, in your career, you cannot decide your life. I think so, ma'am. Yes, yes. Because நீ உன் வாழ்க்கையில எஜுகேஷன்ல மட்டும் தோத்துறாதீங்க பிள்ளைங்களா. அவங்க சொல்றதுதான் நானுமே சொல்றேன். பிகாஸ் நீ அதுல தோத்துட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையும் உன்னோட சரௌண்டிங்ஸும் யாரோ டிசைட் பண்ணுவாங்க. எடுப்பார் கைப்பில்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது குரான்லயுமே சொல்லியிருக்காரு உங்க அல்லா. ஆனா எதுல சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. என்னோட இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் இது, பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் ரிட்டன் அண்ட் வேர் இட் இஸ் said. I don't know, but Sultana Pravina is also told this. That's why I am also giving this to you. If you fail in your educations, you may not decide your situations, your surroundings. You cannot decide yourself. If you get success in your education, then you can decide what you are. நீ யாருன்னு முன்ன நீ டிசைட் பண்ணிக்கலாம். நீ என்ன பண்ணணும்ன்றது நீ டிசைட் பண்ணலாம். உன்னோட சொசைட்டியை நீ டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் கெட் இட் இன் டு ப்ரொஃபஷனலி க்ரோத். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்தேன். அதுவே உங்க ஸ்கிரிப்டா இன்னைக்கு இருந்தது. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது அவங்க ஓகே, எதை எப்படி பயன்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நானும் சொல்ல வரேன். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்கும். சம்திங் மேக் யூ டு ஃப்ளை இன் த ஹெவன், சம்திங் மேக் யூ டு சில்னஸ், சம்திங் மேக் யூ டு பட்டர்ஃப்ளைஸ் இன் யோர் ஸ்டொமக். பட் தட்ஸ் ஆல் அண்டர் passing cloud happiness, I think so. That's all comes under a passing cloud happiness only. என்னைக்கானாலும் அந்த happiness கண்டிப்பா இருக்கவே இருக்காது. So get a professional growth on yourself. Okay, you are studying with your education, whatever you are doing, it's good for you. After a 1 hour, think about what I have done for my professional growth. Past 1 hour, what I done for my future growth. You have to struggle on it. So stagnate yourself on your time. So use your time, valuable it. Whatever you are studying, maybe engineering, maybe arts, maybe medicine, none of that. But everyone having that equalized time only. For you only for 8 hours, for you only 7 hours, for they also same hours only. How you are stagnating your time is very important. Ma'am told me I am successfully running that kids school because of this 8-9 months I am standing in front of you.
Okay, because how I use my time. I have get married in 2021. I have stagnated my time in growing my child and growing my former brother, and also having stagnated and wasted my time with my household works. After that 2025, I have realized and I stagnate myself with I have to do what I do. What I can do for my future professional growth of my daughter, I think that for past 7 to 8 months only I have worked. So that I am standing in front of you. So think that if you work hard from this time for your professional growth, get an growth on professional. How you are using your digital environment is more enough, more importance. So growth itself, I don't tell you don't use your digitalized. I don't tell that use it, but what the way you are using for your professional growth is more important. You use anything else, but that will make you to that want to make you to be a professional growth in one day. You have to be shine. Okay, that's what I need to you, and that's what I want you. Okay, next time how is your time is going, I will come here and I will ask, you have to told that, you have to tell that I have working like this, I have moving this like this, you have to tell. That's what I have need. Thank you, study well.